நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்க அப்படின்றத எனக்கு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதனால் அன்றைக்கி நான் டைலிஸ் பேஷண்ட்டு என்னால் எந்திரிச்சு போக முடியாது, ரொம்ப என்னோட கண்டிஷன் சரியில்லை, கை முடிஞ்சிருக்கு, இந்த ஸ்டேஜில் அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த வருஷம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய் நான் சம்பாதிச்சேன். நான் படித்தது ஒரு 6ஆம் வகுப்பு தான். எனக்கு பெரிய நாலேஜெலாம் இல்லை. அவங்கள்ட்ட நான் அந்த அணுகுறது எனக்கு கிடைச்சும் போது நான் அந்த வருஷத்தில் நான் சம்பாதிச்சேங்க. இந்த கிளாஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ணியிருந்தேன்னா நான் சம்பாதிச்ச அந்த 5-6 கோடி ரூபாவும் என்கிட்ட இப்போ இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டபோது என்னோட டாக்டர் என் குடும்பத்தில் சில விஷயம் நடக்கும் போது என் டாக்டர் வந்து எனக்கு அதை நான் கையில் எடுத்துக்கிட்டேன், என் அறிவு மூலியமாக. அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இனிமேல் சம்பாதிக்கவே கூடாது, இந்த காசை நான் அழிக்கணும், சம்பாதிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அந்த டாக்டர் மூலியமாக மொத்த காசையும் என்கிட்ட இப்போ இல்லை, நான் மொத்தத்தையுமே செலவு பண்ணிட்டேன். அதனால் இந்த கிளாஸை நான் 13 வருஷம் முன்னாடி எடுத்துருந்தேன்னா எனக்கு என் பணம் நல்லா இருந்திருக்கும், நான் நல்லா இருந்திருப்பேன். அதே டைமில் இந்த உடல், இந்த வருமானம் எல்லாருமே அதை நோக்கி தான் இப்போ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ வேறு எதுவும் கிளாஸ் இருக்குதுங்களா, இல்லை வேறு தியான பயிற்சிக்கு ஏதோ உங்கள்கிட்ட வந்து கலந்துக்கலாமா? நான் உங்களுக்கு தேர்தலில் ஒரு பெரிய குருவாக நான் ஆகிட்டுருக்கேங்க. நாங்கள் வந்து ஒரு தியான முகாம் நடத்துகிறோம். அதுபோக சிலவங்களுக்கு இந்த தியானத்தில் உறுதி பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு சில பயிற்சியாக சில தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த ஞானத்தையே தியானமாக மாற்றி கொடுக்குறோம். அது எல்லாருக்கும் தேவையில்லை. இதில் புரிஞ்சுக்கிட்டாங்களே போதும். இது புரியலை, கொஞ்சம் அந்த மாதிரி பயிற்சி மாதிரி தேவை இருக்குங்கிறவங்கன்னா அதில் வந்து கலந்துக்கலாம். நீங்கள் வர்றாங்களோ சரி, நன்றிங்க. கண்டிப்பாக கலந்துக்கிறீங்க. தாமரை கேரளிலிருந்து வரோம். விதிப்படிதான் எல்லாம் நடக்குமா? ஏற்கனவே கர்மா பற்றி இன்னைக்கு மத்தியானம் பேச போகிறோம். ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் நடக்குதா? இல்லை, அதான் மத்தியானம் அந்த டாபிக் தான் எடுக்க போகிறோம். வேறு ஏதாவது கர்மாவை தவிர வேறு ஏதாவது கேட்டுருந்தாங்க. மனசை சமநிலைப்படுத்திக்கிட்டா குற்ற உணர்ச்சி வராட்டா பழி பாவங்கள் பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை உண்டா கிடையாதா? இல்லை, அதான் பாவ புண்ணியங்கள் தண்டனை எல்லாம் வந்து கர்மா தேதியில் வந்துடும். நீங்கள் மத்தியானம் கேட்குங்க. என் பேர் புஷ்கர்ணி, தச்சநல்லூர்லேருந்து வரேன். அகம்புறம் சார்ந்து நேற்று ஸ்பீச் கொடுத்ததில் எனக்கு ஏற்கனவே உங்கள் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், உங்களுடைய வீடியோஸ்லாம் நிறைய கேட்டிருக்கேன். என்னுடைய தேடலும் ஜாஸ்தி தான். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் புக்கில் சாப்டர் 38 ஊழ்னு ஒரு சாப்டர், அதில் ஊழ்னு ஒரு சாப்டர். அந்த ஊழ் சாப்டரில் நுண்ணிய நூல்கள் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இது வந்து நம்மளுடைய விதிப்படி தான் நம்மளுடைய